Hello everyone, this is Abhi from Abhi Creation. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்குறோம் அப்படின்னா ப்ளவுஸோட பேக் நெக் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காண்டி எப்படி மார்க்கிங் பண்ணுறோங்கிறத பார்க்குறோம். இப்போ இது பண்ணுறாங்க பாருங்கள். இது பண்ணுற ஏரியா வந்து ஆம்பிட்டு. அதுதான் இது பாட் நெக் மாதிரி போட்டிருக்கோம். பாட் நெக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ட்ராப் நெக்குன்னு சொல்லுவாங்க. இது ஹை நெக் மாதிரி ஏற்றி கொஞ்சம் கீழே இறக்கி போட்டு இந்த நெக்கு ஷேப் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு சைடு மார்க் பண்ணியிருக்கு. இது பிரின்சஸ் கட்னால இந்த கட்டு வந்து ஃப்ரண்ட் நெக் இப்படி இருக்குது. இது மார்க் பண்ணியிருக்கு. இது மேலே இன்னும் கொஞ்சம் திக்காக மார்க் பண்ணுறோம். இது ஃப்ரண்ட் நெக்கு பிரின்சஸ் கட் போட்டிருக்கு. நாங்கள் அந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து ஒரு கட்டிங் லைனிங்கில் கட்டிங் போட்டுட்டு அதை வந்து நாங்கள் மெயின் ப்ளவுஸில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது ஒரு பக்கம் தான் மார்க் பண்ணியிருக்கு. இப்போ அடுத்த பக்கத்துக்கு சேம் நெக் கொண்டு போகிறதுக்கு நம்ம அந்த நெக் லைன்லேயே குண்டு பென் வச்சுருக்கோம். இந்த இருக்குது குண்டு பென் இருக்குது, பெல் பென்ஸு. அந்த பின்னை வந்து அந்த நெக்கோட அவுட்லைன்லேயே குத்துரும். அதை பார்த்திங்கன்னா தெரியும். அந்த பாயிண்ட் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நம்ம குத்தணும். குத்துனாக்கத்தான் பேக் சைடில் அந்த பிரிண்ட் இருக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா தெரியும். அந்த ஒவ்வொரு கர்வுக்கும் ஒவ்வொரு டேர்னிங்க்கும் ஒவ்வொரு பெண்டுக்கும் அந்த பின் வந்து நம்ம குத்திகிட்டே வர்றோம். நம்ம அப்போ தான் நம்ம நெக்கோட ஷேப் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியும். இது வந்து நம்ம ஷோல்டரோட இதுக்காண்டி எடுக்கிறோம். ஷோல்டர் பக்கம் ஆம்பிட்டு அவங்கள்ட்ட குண்டு பின் போட்டோம்னாக்கா தான் ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னோம்னா நமக்கு அந்த பக்கத்தில் உள்ள ஆம் கரெக்டாக எடுக்கிற வரைக்கும் போட்டு இது ப்ளவுஸோட தையல் மார்க்கு கரெக்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோ தூரத்துக்கு பின் போட்டிருக்கு. இது கீழே ஹிப் லைனை அப்படியே ஒரு ப்ளவுஸோட எங்கிட்டெல்லாம் மார்க்கிங் வருதோ அந்த எட்ஜில் வந்து போட்டிருக்கோம். அங்கே நம்ம ஒர்க் பண்ண போகிறது கிடையாது, நம்ம அந்த சைடு மார்க் பண்ணுறதுக்காண்டி போட்டிருக்கோம். இப்போது இந்த ப்ளவுஸை வந்து அந்த பக்கம் நம்ம திருப்பி பார்த்தோம்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். அந்த பின் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்ம நெக் லைன்லேயே பின் போட்டிருக்கு. அந்த ஷோல்டர் மார்க் பண்ணிட்டோம். இந்த இருக்குது நெக் மார்க் பண்ணிட்டோம். அந்த எட்ஜ் வரைக்கும் அந்த லைன்லேயே இந்த இருக்குது பாட் நெக் வந்து மார்க் பண்ணியாச்சு. அது ஆம்பிட்டு. அந்த பின்னோட தெரியுது பார்த்தீங்களா, அந்த பின்னு தெரிகிற இடத்துலையே இதை வந்து ஃபுல்லாக இவ்வளையே மார்க் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம வந்து பேக் பார்ட்டு நெக்கில் வந்து மார்க் பண்ணுறதுக்கு. இனிமேல் அந்த பக்கமாக திருப்பி நம்ம அந்த பெல் பின்ஸை பூராமே ரிமூவ் பண்ணிடலாம். திரும்ப ஃபுல்லாக பின்னை பூரா எடுத்துட்டு, ஆக்சுவலாக சாப்பா போடுறது வைக்கிறதெல்லாம் இது பண்ணுவாங்க இதுக்கு, ஆனால் அது தேவையில்லை. வெறும் நமக்கு அந்த நம்ம சாதாரண சாப்பிஸு இல்லைன்னா டிசி மார்க்கர் கூட போதும். இல்லை ரஃபாக கால்குலேஷன் வைக்கிறத விட இது வந்து ரொம்ப ஈஸி. நமக்கு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக கிடச்சிடும். இப்போ இந்த ப்ளவுஸை பிரித்து பார்த்தோம்னா தெரியும். இந்த இது பாருங்கள், ஃபுல் நெக் வந்துருச்சு. இதை வந்து நம்ம விட்டு வரைஞ்சிருக்கிறத இப்போ ப்ராப்பராக நல்லா ஷேப் எடுத்து நெக் வந்து வரைஞ்சிடுவோம் உங்களுக்கு. இனிமேல் நம்ம ஃப்ரேமில் போடுறதோ கட்டில் போடும்போதோ போட்டுட்டு அந்த செயின் ஸ்டிச் அவுட்லைன் போடும்போது நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த இருக்குது பாட் நெக். இனிமேல் நம்ம இந்த நெக்கில் ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து ஃபுல் ப்ளவுஸ் பாருங்கள் கவர் ஆகிடுச்சு. இப்போது இது நல்ல பேக் போர்ஷன், அது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். அடுத்து ஸ்லீவ் வந்து இதுக்கு வந்து லாங் ஸ்லீவ் இருக்குது. ஸ்லீவுமே ஒரு பக்கம் மார்க் பண்ணியிருக்கு. அதுக்கு அப்படியே திரும்ப ஆப்போசிட் டைரக்ஷனில் அது வந்துடும். இன்னொரு ஸ்லீவ் போட்டுடலாம். இது வந்து எல்போ லென்த் ஸ்லீவ். அங்கே சைடில் ஒரு இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா அங்கே தையலுக்கு எக்ஸ்ட்ரா தையல் 3 தையல் போடுவோம்ல, அதுக்காண்டி கேப் விட்டு மார்க் பண்ணியிருக்கு. இதுதான் ஸ்லீவ். ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளவுஸோட மார்க்கிங் பற்றி. இந்த இருக்குது ஃப்ரண்ட் நெக். இனிமேல் இதில் அடுத்த வீடியோவில் இதை எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.